எரேமியா 31 அதிகாரம் 9 பழைய ஏற்பாட்டிலே 915 பக்கம். அந்த வசனத்தின் நடுப்பகுதியை நான் வாசிக்கின்றேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். ஒரு முறை வாசிக்கிறேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இதுதான் அவர் நம்மை நடத்த விரும்புகின்ற பாதை. நாம் அவரிடமாய் வரும் பொழுது இந்த பாதையிலே நாம் நடக்கிற அனுபவத்திலே நாம் இருப்போம். அந்த வசனத்தின் முதல் பகுதியை பாருங்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அப்போ நமக்கு இன்னைக்கு உலகத்துல பாடுகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, எப்படி ஒரு தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு செடி என்ன பண்ணிடும், கொஞ்சம் கொஞ்சமா வாடி நிற்கும், அப்புறம் கரிஞ்சி போகும், அப்புறம் அந்த செடி இல்லாமலே மடிந்து போய்விடும். நம்மளும் நிறைய நேரம் தேவனோடு கூட ஆவியானவரோடு கூட இணைந்து இல்லாட்டி வாடிதான் இருந்துட்டு இருப்போம், தலையை தூக்க முடியாம. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிரும், அந்த செடி அப்படி சாய்ந்து பட்டு போக, அந்த வெயில் உஷ்ணத்தின் நிமித்தம் வாடி போக ஆரம்பித்து விடும். அப்புறம் அப்படி கீழே விழுந்து விடும், அப்புறம் அழிந்து போய்விடும். அந்த செடி இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். அப்படித்தானே நம்மளும் சில நேரங்கள்ல நமக்கு வருகின்ற பாடுகள்ல, நமக்கு வருகின்ற உபத்திரவங்கள்ல, நமக்கு வருகின்ற சில சோதனைகள்ல என்ன பண்ணிடுறோம், இடறி விழுந்து விடுகிறோம். தேவனிடமாய் பார்க்காத பொழுது நம்ம என்ன பண்ணிடுவோம், முதல்ல சோர்வு நம்மளை தாக்கிவிடும். தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவிலிருந்து நம்மளை பிரித்து தூரம் போக வைத்து என்ன பண்ணிவிடும், கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய பலனை எடுக்க ஆரம்பித்து நம்முடைய முகங்களை கருக பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நம்மளை அப்படியே என்ன பண்ணிடும், சோர்வுக்குள்ள கொண்டு போய் நம்மளை அப்படி நம்முடைய துயரத்துக்குள்ள அமிழ்த்தி போடுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இதுதான் உலகத்தின் யதார்த்தம். ஆனால் இங்கே பாருங்க, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். இப்போ ஒரு ஆட்டு மந்தை இருக்குது, இப்போ நமக்கு ஒரு வழி, ஒரு நல்ல வழி இருக்கு அப்படின்னு சொன்னா யாராவது அதை காண்பித்து கொடுக்கணும், இல்லை நம்ம அந்த வழியை தேடி வரணும். அந்த வழிக்கு வந்தாதான் அதுக்கு உள்ள போய் நம்ம அதை அனுபவிக்க முடியும். அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கின்றேன். உங்களுடைய உபத்திரவங்கள் எதுவாகனாலும் இருக்கட்டும், ஆனா தேவனிடமாய் வந்து விடுங்கள். உங்களுடைய பாதை நீங்க எங்க போய் நின்னாலும் பரவாயில்ல, விட்டு தூரம் போய் நின்னாலும் உங்களை அன்போடு அழைக்கின்ற அவரிடமாய் நீங்கள் வரும் பொழுது என்ன ஆகுது பாருங்க, அவர்களை வழி நடத்துவேன். அவர் நடத்துகின்ற பாதை எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு, அப்ப ஒரு நதி இல்ல, நதிகள் அண்டைக்கு இடராத, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு இல்லையா, இடராத செம்மையான. முதல்ல நம்ம இடற மாட்டோமா, பள்ளம் இருந்துச்சுன்னா, கல் இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு மேடு பகுதி இருந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், தள்ளாடுற மாதிரி ஆயிருவோம் இல்லையா. ஆனா ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இடராம நடக்க பண்ணுவாராம். செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். பாருங்க, ஒரு செம்மையான வழியை நமக்கு அவர் காண்பித்து கொடுக்கின்றார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் கொடுத்திருக்கிற இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் என்று நாம் சொல்லுகிறோமே, கிறிஸ்துவை நேசிக்கிற ஜனம் என்று நாம் சொல்லுகின்றோமே, இந்த வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ விரும்புகிறோமா? தேவனிடமாய் வர விரும்புகிறோமா? அவர் நம்மை வழி நடத்த ஒப்பு கொடுக்கிறோமா? அவர் நடத்துகின்ற பாதை தான் இதுங்க. அவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அவர் காண்பித்து கொடுக்கின்ற பாதை தான் அதுங்க. நம்ம அவரை நேசிக்கும் என்பதாகவே இதே அதிகாரம் 31 அதிகாரம் 3 இவ்விதமாய் பார்க்கிறோம். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அவருடைய அன்பை பத்தீங்களாங்க, பதிலுக்கு பதில் எதிர்பார்க்கறது இல்லைங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணிட்டாரா, நம்மளை நேசித்துக்கிட்டே இருக்காராம். என் மகள் என்னை நோக்கி எப்போது வருவாள் என்று சொல்லி அந்த இடராத அந்த செம்மையான வழியிலே நம்மை நடக்க பண்ணுவதற்கு இந்த வேத வார்த்தைகள் மூலமாக நாம் அவரோடு கூட இணைய வேண்டும். சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு
அப்போ எங்க நமக்குள்ள அந்த ஊற்றுகள் தோன்ற ஆரம்பிக்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த வேதத்தோட நம்மளை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். அதுதான் அடையாளம். எந்த அளவிற்கு நீங்கள் வேத வசனங்களை வாஞ்சித்து, எந்த அளவிற்கு நீங்கள் வேதத்தின் மீது பிரியமாய் இருந்து அதை நேசிக்கிறீங்களோ அவருடைய வழிகள் உங்களுக்கு கிடைத்துவிடும். அவருடைய வழிதான் எது? அந்த தண்ணீர் உள்ள நதி, இடராத செம்மையான வழியிலே அவர் நம்மை நடக்க பண்ணுகின்றார். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற அந்த இருதயத்தை தேவனிடத்தில் கேளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அந்த சத்தியத்தின் பாதை நம்மை அவரிடமாய் கொண்டு சேர்க்கும். நாம் நம்முடைய அவருடைய சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு பரிசுத்த ஆவியினாலே நம்ம அவருக்குள்ள முத்திரை போடப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு இமைப்பொழுதும் நம்மை நடத்துகின்ற அந்த பாதைக்குள்ள நம்ம வந்து விடணுங்க. அவரோடு கூட அந்த ஐக்கியத்தில் நீங்க கடந்து வரும் பொழுது இவ்விதமான பாக்கியங்களை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். அதே அதிகாரத்துல பாருங்க, 14ஆம் வசனத்துல, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்ப நமக்குள்ள குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, நம்முடைய ஆத்மாவை நம்ம திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னாலே இந்த உலகத்துல நமக்கு எந்த குறையும் வருவதில்லைங்க. ஏனென்று சொன்னால் அதே அதிகாரம் 25ஆம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறார், நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஆகாரங்கள்லாம் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்தலாம், ஆனா இந்த ஆத்மாவை பலப்படுத்துகிறது அவருடைய வார்த்தை மட்டும்தாங்க. வார்த்தை மட்டும்தாங்க. பிரச்சனை வரும்போது பாருங்க, நம்ம தொய்ந்து போய் இருக்கும் பொழுது விடாய்த்த ஆத்துமாவே, ஒருவேளை விடாய்த்ததுல என்னங்க காய்ந்து போய் இந்த தண்ணி இல்லாத இடத்தை பார்த்திருக்கீங்களா? அப்படி வெடிப்பா இருக்கும். இந்த வயல்வெளியை பார்த்தீங்கன்னா விடாய்த்து போய் கிடக்கிற அந்த ஆத்துமாவர் என்ன பண்றாராம்? சம்பூரணம் அடைய பண்ணி. அவருடைய செயல் அதுதாங்க. நம்ம அவரிடமாய் வரும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கின்ற, நம்முடைய ஆத்மாவில இருக்கின்ற விடாய்த்து போன காரியங்களில் அவர் என்ன பண்ணுவார்? சம்பூர்ணமடைய பண்ணுவாருங்க. நம்முடைய தொய்ந்து போயிருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஒரு தண்ணி வந்துட்டுனா சொல்லவே வேண்டாம் இல்லையா? அந்த இடத்துக்குள்ள இருக்கிற செடியெல்லாம் அப்படி பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். அப்படித்தானே? முளை விட்டு மேல வந்து அப்படி வளர்ந்துட்டே இருக்கும். இன்னைக்கு தானே பார்த்தோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வளர்ச்சிக்குள்ள இருந்துட்டு இருக்கோம். மழை பெஞ்சு நேத்து தானப்பா மழை பெஞ்சிச்சு, என்ன 2 நாள் தானே மழை பெஞ்சு ஆச்சு பார்ப்போம். ஆனா சமீபத்துல பாருங்க, அந்த ஒரு நாள் பெஞ்ச மழையில நம்ம சோல்டர் அளவுக்கு நம்ம உள்ள போய் அப்படியே நின்னுக்கலாம். அந்த அளவுக்கு செடிகள்லாம் அப்படியே வளர்ந்து நிக்குது. அப்ப எங்கெங்க இருந்துச்சு அந்த விதைகள் எல்லாம்? பாருங்க, ஒரு தண்ணீர் பட்டவுடன் அவைகளுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். நாமும் அவருடைய சிருஷ்டியா இருக்கிறோம். அவரிடமாய் வரும் பொழுது நமக்கும் இவ்விதமான சீர்கள் உண்டு. அதை மறந்து விட வேண்டாம். உங்களுடைய உபத்திரவத்துல நீங்க வேற எங்கேயும் போய் உட்கார்ந்துராதீங்க. தெய்வமே எனக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி தூரத்துல போய் நிக்காதீங்க. அங்கே வந்து கனெக்ட் ஆயிருங்க. அவர்கிட்ட வந்துருங்க. அவர் நம்மை வழி நடத்தும்படி அவரோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள இருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுகின்ற அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வந்துருவோங்க. அன்பின் தகப்பனே, நீங்க சொன்ன இந்த அனுபவம், இந்த கிருபை இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாக வேண்டுமாறு கூட செபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீர் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த நாளிலே கற்றுக் கொடுத்த இந்த பாதை, இந்த அனுபவம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படியாய் வேண்டுகிறேன் தகப்பனே. ஆவியானவர் தாமே நம்முடைய ஆளுகைக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தும், ஆசீர்வதித்து பலப்படுத்தும். செமையான வழியிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. உடைய வேதத்தை நேசிக்கக்கூடிய, ஆமேன், எங்களுடைய வேர்கள் தண்ணீருக்குள், ஆமேன், ஒரு மரத்தின் வேர் எப்படி தண்ணீரோடு கூட கனெக்ட் ஆகும் போது எப்படி அது புஷ்பமாக அது வந்து வளர்ந்து பெருகுகிறதோ, அது போல இந்த கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் அவன் வளர்ந்து பெருகுகின்ற, வளர்ந்து செழித்தோங்குகின்ற ஒரு வாழ்க்கை தேவனால் உண்டாகிறது. ஏனென்று சொன்னால் இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகத்தான் இந்த நாளிலே இந்த வேத தியானம் நமக்கு சொல்லித் தருகின்றதுங்க. அவர் நடத்துகின்ற அந்த இடராத செம்மையான வழியிலே நடக்க வாஞ்சிக்கிறவங்களாம் முதலாவது வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருங்க.
அந்த வேத தியானத்துக்கு உங்களை இடம் கொடுத்துருங்க. அந்த வேதத்தின் வழியில உங்களை நடப்பதற்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆவியானவர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய பிரசன்னமும் உங்களுடைய ஆளுகையும் ஒவ்வொருத்தர் மீதும் இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். வழி நடத்துங்க, வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீரே எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும். மீட்பராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.